வணக்கம். இன்றைய நம்ம ஆழமான அரசலுக்கு உங்களை வரவேற்கிறோம். நாம எல்லாருமே ஏதோ ஒன்றை தேடிட்டு இருக்கோம். ஒரு திருப்தி, ஒரு சந்தோஷம், இல்லையா? ஆனா அது எங்க இருக்கு, எப்படி கிடைக்கும்னு ஒரே குழப்பமா இருக்கு. இன்னைக்கு நாம ஸ்ரீமத் சுவாமி சித்பவானந்தரோட தினசரி தெய்வீக திருட்டு நூல்ல இருந்து நவம்பர் 8ஆம் தேதிக்கான ஒரு பகுதியை எடுத்து பேரின்பம் பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். ஆமா, ரொம்ப முக்கியமான கருத்து இது. இந்த வேதாந்த பார்வை பேரின்பம்னா என்ன சொல்லுது? நமக்கெல்லாம் எப்பவுமே ஏதோ தேவைப்பட்டுட்டே இருக்குமே, அதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்? அப்புறம் ஞானம்னு சொல்றாங்களே, அது எப்படி இந்த நிலைக்கு கொண்டு போகும்? இதெல்லாம் பத்தி கொஞ்சம் பேசி பார்க்கலாம். சரி, ஆரம்பிக்கலாமா? கண்டிப்பா. இது நிறைய பேருக்கு இருக்கிற கேள்விதான். சரி, இந்த பகுதி பேரின்பத்தை எப்படி சொல்லுதுன்னா, ஒருவர் தமக்குள் முழுமையாகவும் பூரணமாகவும் உணர்ந்து எந்தவிதமான வெளிப்புற உதவியும் தேவையில்லை என்று நினைப்பதே பேரின்பம். கேட்கவே கொஞ்சம் வித்தியாசமா இருக்குல்ல? நாம சந்தோஷத்துக்கு எப்பவும் வெளியே தானே பார்க்கறோம். இது என்னடானா உள்ளேயே முழுமையா இருக்கிறது தான் பேரின்பம்னு சொல்லுது. இது இது யதார்த்தமா? ம், இதுதான் விஷயத்தோட மையமே. அதாவது, உங்க சந்தோஷத்துக்கோ உங்க நிறைவுக்கோ நீங்க வெளியே எதையும் யாரையும் சார்ந்திருக்க தேவையில்ல அப்படிங்கிற ஒரு நிலை. ஓ, அந்த தமக்குள் முழுமையாகவும் பூரணமாகவும்ங்கிற வார்த்தை அதைத்தான் அழுத்தி சொல்லுது. இது சும்மா ஒரு மனநிலை இல்ல, நம்ம இருப்போட அடிப்படைய புரிஞ்சுக்கிறது. வெளியே எதையும் சார்ந்து இல்லாத ஒரு பூரணத்துவம். புரியுது. ஆனா அடுத்த வரியே நம்ம நிஜ வாழ்க்கைய காட்டுது. எல்லா உயிர்களும் ஏதோ ஒன்றின் தேவையில் உள்ளன. அவை ஏதோ ஒன்றில் குறைபாடு உள்ளதாக உணர்கின்றன. இதுதானே நம்ம அனுபவம். எப்பவும் ஏதோ ஒன்னு குறையுது, இன்னொன்னு வேணும்னு ஒரு ஓட்டம் இருந்துட்டே இருக்குல்ல. ஒரு மாதிரி நிக்காத ஓட்ட மாதிரி. நிச்சயமா. இங்க கவனிக்க வேண்டியது என்னன்னா, இந்த பகுதி சொல்ற மாதிரி மனுஷனோட எல்லா முயற்சியும் போராட்டமும் எதுக்குன்னா, இந்த தேவை அல்லது குறைபாடுங்கிற உணர்வை சரி செய்யத்தான். ஆமாமா. நாம படிக்கிறது, வேலை செய்யறது, உறவுகளை தேடுறது, பொருள் சேர்க்கிறது எல்லாமே இந்த உள்ள இருக்கிற ஒரு வெற்றிடத்தை, ஒரு குறைய நிரப்ப பாக்குற முயற்சி தான். ஆனா சிக்கல் என்னன்னா, என்ன சிக்கல்? ஒரு தேவை நிறைவேறியவுடன் மற்றொரு தேவை எழுகிறது. ஒன்னு கிடைச்ச திருப்தி கொஞ்ச நேரம்தான், மனசு அடுத்ததுக்கு தாவிடுது. இது ஒரு தீராத தாகம் மாதிரி. ஆமால, கரெக்ட். ஒரு பெரிய விஷயம் சாதிப்போம், சந்தோஷமா இருப்போம். ஆனா கொஞ்ச நாள்ல மனசு அடுத்தது என்னன்னு கேட்க ஆரம்பிச்சிடும். இல்லாட்டி புதுசா ஒன்னு வேணும்னு தோணும். இதுக்கு முடிவே இல்லையா? அப்போ இந்த தேவைங்கிற சுழல்ல இருந்து வெளியே வரவே முடியாதா? இந்த பகுதி ஒரு வழி சொல்ற மாதிரி இருக்கே. எல்லா தேவைகளையும் குறைபாடுகளையும் கடந்து ஒருவர் உயரும்போது அது பேரின்பமாகிறது. இந்த கடந்து உயருதல்னா என்ன? எல்லா தேவைகளையும் பூர்த்தி செஞ்சு முடிக்கிறதா? இல்ல தேவையே இல்லாத ஒரு நிலைக்கா? அது எப்படி முடியும்? சாப்பாடு, தண்ணி மாதிரி அடிப்படை தேவை கூடவா? நல்ல கேள்வி. கடந்து உயருதல்னா எல்லாத்தையும் அடைஞ்சிடுறது இல்ல. அப்படி பார்த்தா அதுவும் ஒரு முடிவில்லாத ஓட்டமா தானே இருக்கும். ஆமா. அதுக்கு பதிலா இது அந்த தேவைங்கிற உணர்வையும் அந்த குறைபாடுங்கிற மனநிலையையும் தாண்டி போறத குறிக்குது. ஓ, உணர்வை தாண்டி போறதா? ஆமா, தேவைகள் இருக்கலாம், ஆசை வரலாம். ஆனா அதனால நீங்க கட்டுப்படாம அதுல சிக்கிக்காம ஒரு பக்குவத்துக்கு வர்றது. இது சும்மா பொருளாசை மட்டும் இல்ல. கோபம், பொறாம, பயம், இந்த மாதிரி நம்ம உள்ள இருக்கிற குறைபாடுகளையும் தாண்டி போறது. சரி சரி. இன்னும் ஆழமா பார்த்தா மனசோட பற்றுதல். எனக்கு இது வேணும் அது வேணும்னு மனசு ஓடிட்டே இருக்குல்ல, அந்த ஓட்டத்தோட ஆதிக்கத்திலிருந்து வெளியே வர்றது. தேவைகள் இருக்கலாம், ஆனா நீங்க அந்த தேவையா மாறிடக்கூடாது. கொஞ்சம் தள்ளி நின்னு பாக்குற பக்குவம். தேவைகளால கட்டுப்படாத நிலை. இது கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம்தான். சரி, ஆசை இருக்கலாம், ஆனா அது இழுப்புக்கு போகாம இருக்கிறது. சரி, இப்போ அடுத்த கருத்து. இது நிஜமாவே ஆச்சரியமா இருக்கு. பேரின்பம் என்பது மனிதனின் ஆரம்ப நிலை. எப்படி? நாமெல்லாம் பேரின்பம்னா ஏதோ ரொம்ப கஷ்டப்பட்டு தியானம், தவம் பண்ணி கடைசியா அடையிற உச்சகட்ட நிலைன்னு நினைக்கிறோம். ஆமா, பொதுவா அப்படிதான் நினைக்கிறோம். ஆனா இது என்னடானா, அதுதான் நம்மளோட இயல்பான ஸ்டார்டிங் பாயிண்ட்னு சொல்லுது. அப்போ நாம எதையோ புதுசா உருவாக்க வேணாம், தொலைச்சதை திருப்பி எடுக்கணுமா? இது நம்புற மாதிரி இல்லையே. நாம ஏன் அந்த ஆரம்ப நிலையை இப்ப ஃபீல் பண்றதில்ல? இது வேதாந்த சிந்தனையில ஒரு புரட்சிகரமான, அதே சமயம் ரொம்ப ஆழமான கருத்து. இதுக்கு அடிப்படை என்னன்னா, மனுஷனோட உண்மையான சொரூபம், அதாவது ஆத்மாவோட இயல்பு சச்சிதானந்தம். சச்சிதானந்தம். ஆமா, சத் சித் ஆனந்தம். சத்துனா எப்பவும் இருக்கிற இருப்பு, சித்துனா தூய அறிவு உணர்வு நிலை, ஆனந்தம்னா எல்லையில்லாத பேரின்பம். இந்த ஆனந்த நிலைதான் இங்க பேரின்பம் சொல்றாங்க. இது இயல்பாவே முழுமையானது, எந்த தேவையும் இல்லாதது. இதுதான் நம்ம ஆரம்ப நிலை.
ஓ, இதுதான் ஆரம்ப நிலையா? ஆனா நீங்க கேட்ட மாதிரி நாம ஏன் அதை உணர்றதில்ல? ஏன்னா நம்ம வாழ்க்கை அனுபவம், நாம கத்துக்கிற விஷயங்கள், சமூகத்தோட தாக்கம், நம்ம ஆசை, பற்று, பயம் இதெல்லாம் சேர்ந்து நம்ம உண்மையான இயல்பை ஒரு புகை மாதிரி இல்ல மேக மாதிரி மறைச்சிடுது. ம், நாம இந்த உடம்பு தான் நான், இந்த மனசு தான் நான், இந்த எண்ணம் தான் நான் அப்படின்னு தப்பா நம்ம அடையாளப்படுத்திக்கிறோம். இந்த தப்பான அடையாளம் காரணமா நம்ம இயல்பான பேரின்பத்தை நாம தொலைச்ச மாதிரி நினைக்கிறோம். ஆனா அது எங்கேயும் போகல, எப்பவும் அங்கதான் இருக்கு. நம்ம அறியாமைங்கிற திரையால மறைக்கப்பட்டிருக்கு. ஓ, அப்படியா? இது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. அப்போ நாம தொலைச்ச எதையோ தேடி அலையல, ஏற்கனவே நம்மகிட்ட இருக்கிறத மறைச்சிருக்கிற அந்த திரைய விலக்க தான் முயற்சி பண்ணணும். இது ஒரு பெரிய பார்வை மாற்றம். சரி, அப்போ இந்த மறைஞ்சிருக்கிற ஆரம்ப நிலைய எப்படி திரும்ப அடையிறது? அந்த திரையை எப்படி விலக்கிறது? கடைசி வரியில இதுக்கு பதில் இருக்குமாறு இருக்கு. ஒருவர் ஞானம் அடைந்தவுடன் அவர் விரைவில் அந்த நிலைக்கு திரும்புகிறார். இந்த ஞானம்னா என்ன? நிறைய புக்ஸ் படிக்கிறதா இல்ல வேற ஏதாவதா? ஞானத்துக்கும் பேரின்பத்துக்கும் என்ன அப்படி ஒரு தொடர்பு? ரொம்ப முக்கியமான கேள்வி. இங்க ஞானம்னு சொல்றது வெறும் தகவல்களை சேர்க்கிறது இல்ல, தத்துவங்களை படிக்கிறது மட்டும் இல்ல. அப்போ இது ஆத்ம ஞானம், தன்னுணர்வு. அதாவது நான் யாருங்கிற அடிப்படையான கேள்விக்கு அனுபவமா விட கண்டுபிடிக்கிறது. நான் இந்த அழியிற உடம்பில்ல, மாறிட்டே இருக்கிற மனசில்ல, நான் அந்த முழுமையான ஆனந்தமான எப்பவும் இருக்கிற ஆத்மாங்கிற உண்மைய வெறும் அறிவா மட்டும் இல்லாம நேரடி அனுபவமா உணர்றது. நேரடி அனுபவமா? ஆமா, அந்த ஆழமான உண்மை, அகம் பிரம்மாஸ்மி, நான் பிரம்மம், இல்ல தத்வமசி, நீ அதுவாக இருக்கிறாய். இந்த மாதிரி மகா வாக்கியங்கள் சொல்ற உண்மை அனுபவத்துக்கு வரும்போது அந்த அறியாமை திரை விலகிடும். சரி. திரை விலகின அடுத்த கணமே மறைஞ்சிருந்த அந்த பேரின்ப நிலை விரைவில் வெளிப்படும். ஏன்னா அது புதுசா உருவாகல, அங்கேயே தான் இருக்கு. அதனால தான் விரைவில்னு சொல்றாங்க. இது வருஷக்கணக்கா கொஞ்சம் கொஞ்சமா அறிவை சேர்க்கிறது மாதிரி இல்ல, ஒரு லைட் சுவிட்சை போட்டதும் இருட்டு போற மாதிரி. ஓ, டக்குன்னு நடக்கிற மாதிரி. ஆமா, அந்த ஞானம், அந்த புரிதல் வந்ததும் பேரின்ப நிலைதான பிரபாஷிக்கும். இது ஒரு பார்வை மாற்றம். ஷிஃப்ட் இன் பர்செப்ஷன். அப்போ இது ரொம்ப நாள் படிப்படியா போற பாதையை விட ஒரு திடீர் விழிப்புணர்வு மாதிரி. அந்த உண்மையை உணர்ந்த மறுகணமே தேவைகளும் குறைபாடுகளும் அதோட பிடிய விட்டுடும் போல. அதனால பேரின்பம், அதாவது நம்ம இயல்பான ஆனந்தம் வெளிப்படும். இது கேட்கவே ரொம்ப சக்தி வாய்ந்ததா இருக்கு. நிச்சயமா. அந்த ஞானம் அல்லது தன்னுணர்வு வரும்போது தேவைனா என்னங்கிறதே ஆழமா புரியும். நாம வெளியே தேடிட்டு இருக்கிற திருப்தியும் சந்தோஷமும் உண்மையில நமக்குள்ளதான் இருக்குன்னு உணரும்போது அந்த வெளியே தேடுறதே அர்த்தமில்லாம போயிடும். அப்போ பொருட்கள் மேல, மனிதர்கள் மேல, சூழ்நிலை மேல நாம வச்சிருக்கிற அந்த அதிகமான சார்பு நிலை குறையும். இல்லனா சுத்தமா போயிடும். இது எதையும் வெறுக்கிறதில்ல, ஒதுக்குறதில்ல. ஆனா எதன் மேலையும் பற்றில்லாம, எதுக்கும் அடிமையாகாம ஒரு சமநிலையில வாழ்றது. இதுதான் விடுதலை. இதுதான் பேரின்ப நிலை. ஆஹா, இன்னைக்கு நாம பார்த்த இந்த பகுதியிலிருந்து என்ன புரியுதுன்னா, பேரின்பங்கிறது நாம சம்பாதிக்கிறதோ வெளியிருந்து வர்றதோ இல்ல. அது நம்ம உள்ளே இருக்கிற முழுமை, எந்த குறையும் தேவையும் இல்லாத நம்ம உண்மையான இயல்பு. கரெக்ட். இது தொலைஞ்சு போகல, நம்ம அறியாமையால மறைக்கப்பட்டிருக்கு. இதுதான் நம்ம ஆரம்ப நிலை. இதை திரும்ப அனுபவிக்க ஞானம்ங்கிற சாவி தேவை. அந்த ஞானம்ங்கிறது நான் யாருங்கிற உண்மையை அனுபவமா உணர்றது. இதை உணரும்போது தேவைகள் மேல இருக்கிற நம்ம பார்வை மாறுது. அதோட பிடியிலிருந்து விடுபட்டு நம்ம இயல்பான பேரின்ப நிலைக்கு நம்ம திரும்புறோம். இது தேவைகளை மொத்தமா ஒதுக்குறது இல்ல, அதோட உண்மைத்தன்மையை புரிஞ்சுக்கிட்டு அதனால பாதிக்கப்படாம அதை கடந்து போறது. மிக சரியா தொகுத்து சொன்னீங்க. இந்த வேதாந்த பார்வை சந்தோஷத்துக்கான தேடல வெளியிருந்து உள்ள திருப்புது. இதுதான் இதோட சிறப்பு. இறுதியா நீங்க யோசிக்கிறதுக்கு ஒரு கேள்வி. இந்த உரையாடலை வச்சு தேவை அல்லது குறைபாடுங்கிற உணர்வு உங்க அன்றாட வாழ்க்கையில எப்பெல்லாம் எந்த மாதிரி வருதுன்னு கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. ஆமா, அது ரொம்ப முக்கியம். அது ஒரு பொருளுக்காக இருக்கலாம், ஒரு உறவுல எதிர்பார்ப்பா இருக்கலாம், மத்தவங்க ஏத்துக்கணுங்கிற ஏக்கமா இருக்கலாம், இல்ல சும்மா ஏதோ சரியில்லைங்கிற ஒரு பொதுவான உணர்வா கூட இருக்கலாம். அப்படி அந்த உணர்வு வரும்போது அதோட ஆணிவேர் என்னவா இருக்கும்? அந்த தேவைக்கு பின்னால இருக்கிற உண்மையான ஏக்கம் என்ன? யோசிக்க வேண்டிய விஷயம். இந்த வேதாந்த பார்வை சொல்ற மாதிரி அந்த தேவையின் உணர்வை கடந்து போறதுக்கு
இல்ல அதோட பிடியிலிருந்து விடுபட்டு உங்க இயல்பான நிறைவை உணர்றதுக்கு உங்க தனிப்பட்ட பாதை எதுவா இருக்க முடியும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நிச்சயமா இது ஒரு பயனுள்ள சிந்தனையா இருக்கும். இந்த சிந்தனையை தூண்டுற உரையாடல்ல எங்களோட இணைஞ்சதுக்கு நன்றி.